தேவனுடைய நாமம் மகிமை அடையட்டும். இந்த நல்ல நாளுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். வாசிக்கலாம். இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை எடுத்து வாசிங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். மேலானவைகளை தேடுங்கள். வசனம் சொல்கிறது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால். எழுந்திச்சிட்டோமா? கிறிஸ்து எழுந்திருச்சார், மரித்தார், 3ஆம் நாளில் உயிரோடு ஆண்டவர் எழுந்தார். அதே போல இந்த உலகத்தின் வழிபாடுகளுக்குள் சிக்கி கிடந்த நம்மை, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை இரட்சிப்பை பெறும் பொழுது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது, பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்தவர்களாக நாம் காணப்படுகிறோம். ஆமேன். அவருடைய மரணத்தின் சாயலுக்கு ஒப்பாக நாம் அடக்கம் பண்ணப்பட்டு, அதாவது பாவத்திற்கு மரித்து நாம் திரும்பவும் தண்ணியில் மூழ்கி எழுந்திருக்கும் பொழுது, இயேசுவுக்காக, இயேசுவின் சாயலாக அவருக்காய் ஜீவிக்க நாம் எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அப்படின்னா எதை தேடணுமா? பரம ராஜ்யத்துக்கு உரியவைகளை தேடுங்கள். 2வது வசனம் சொல்லுகிறது, பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை தேடுங்கள், தேவனை தேடுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பூமியில் உள்ளவைகளே அல்ல அப்படின்னா பூமிக்குரிய காரியங்கள். பூமியில் எதுக்காக வேலை செய்கிறோம்? நல்லா சம்பாதிக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்ல நமக்கு ட்ரெஸ்ஸஸ் இருக்கணும், வாழ்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் இருக்கணும். அப்போ உணவு, உடை, இருப்பிடம், இதற்காகத்தான் மனிதன் என்ன செய்கிறான்? வேலை செய்கிறான், ஓடுகிறான், அலைந்து திரிகிறவனாய் அவன் காணப்படுகிறான். ஸோ இந்த காலகட்டங்களில் இந்த பூமியில் உள்ள இந்த காரியங்களுக்காக நாம் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் நாம் அதையும் காட்டிலும் அதிக பிரயாசம் எதுக்காக நம்ம படணுமா? தேவனுடைய ராஜ்யத்திற்காக, மேலானவர்களை தேடணும். அதாவது ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், கிறிஸ்துவை குறித்து தேடணும், தேவனுடைய சபைக்கு வரணும், ஆராதனையில் பங்கெடுக்கணும், நல்லா ஆராதிக்கணும், தேவனுக்கு எதெல்லாம் பிரியமாக இருக்கோ அதெல்லாம் நம்ம செய்கிறவர்களாக காணப்படணும். அதுதான் மேலானவைகளை தேடுகிற அனுபவம். பரலோக ராஜ்யத்திற்கு ஏதுவான காரியங்களை நாம் தேட வேண்டும். பூமியில் உள்ளவைகளுக்கு முக்கியத்துவம் கூடாதபடி பரம ராஜ்யத்துக்கு முக்கியத்துவம் நம் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிமா. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் 1ஆம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, சொன்னதை செய்கிறதான தேவன். இயேசு கிறிஸ்து உயிரோடு வாழ்ந்த நாட்களில் பார்ப்பீர்களானால் அவர்கள் அநேக முறை தன்னுடைய சீஷர்களுக்கும் தான் கூட ஊழியம் செய்கிறவர்களுக்கும் அடிக்கடி என்ன செஞ்சார்? தான் படப்போகிற பாடுகளை குறித்தும் தான் உயிரோடு எழுந்திருக்கிறதை குறித்தும் தேவன் அடிக்கடி அவர் சம்பாஷித்து கொண்டு பேசிக்கொண்டே தான் இருந்தார். ஆனால் சீஷர்களோ ஜனங்களோ என்ன செய்யல? உணரவில்லை. ஆனால் தூதன் சொல்லுகிறார், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஆமேன். நம்முடைய தெய்வம் யாரு? சொன்னதை செய்கிறதான தெய்வம். உங்க வாழ்க்கையில தேவன் அநேக வார்த்தைகளே சொல்லி இருக்கலாம். ஆமேன். அநேக வாக்கு தத்தங்களே கொடுத்திருக்கலாம். காலங்களை பார்க்கும் பொழுது அவைகள் நடைபெற வேண்டியதான ஒரு அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர் சொன்னாரே, ஆனால் நடக்கிற சூழ்நிலையை பார்த்தா, நம்மளை சுற்றிலும் நடக்கிற காரியத்தை பார்த்தா நடக்குமான்னு தெரியலையே அப்படின்னு பல கேள்விகள் கூட நமக்கு எழும்பலாம். ஆனால் சொன்னதை செய்கிற தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். ஆமேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆமேன். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுப்புத்திரனும் இல்லை. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ, அவர் நிச்சயமாகவே சொல்லுவார். அது கண்டிப்பாக கர்த்தர் செய்வார். ஆமேன். ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க எனக்கு சொன்னதை கண்டிப்பா நிறைவேற்றுவீங்க. ஆமேன். உங்க லைஃப்ல ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள், உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து, உங்க பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் உங்களிடத்துல சொன்ன வார்த்தைகள் எதுவும் ஒன்றும் அழிந்து போவது இல்லை.
அவைகளை உங்கள் கண்களை பார்க்கும்படியாக கர்த்தர் அந்த காரியங்களை நேர்த்தியாய் செய்து முடிப்பார். ஆமேன். வசனம் சொல்கிறது தான் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். இதில் பாருங்க, அந்த தூதன் கல்லை புரட்டி அவன் என்ன பண்ணனா, அது மேலே உட்காந்தாரான். இயேசு உள்ள சரீரம் இருக்கு, கல்லை அந்த குறிப்பிட்ட நேரம் வந்த உடனே தூதன் புரட்டுனால தான் இயேசு உயிர்த்தெழுந்தாரா? சொல்லுங்க. கல்லறைகள் அவரை கட்டி காக்க முடியாது. ஆமேன். அந்த கல் ஏன் புரட்டப்பட்டது? கல்லை புரட்டி தான் ஏசப்பா வெளியில வரணும்னு கிடையாது. இயேசு உயிர்த்தெழுந்து ஆயிற்று. உயிர்த்தெழுதல் முடிஞ்ச உடனே தான், உயிர்த்தெழுந்த பிறகுதான் கல் புரட்டப்படுகிறது. கல் புரட்டப்பட்டது எதுக்குன்னா அடையாளத்துக்காக. அதனால தான் தூதன் சொல்றாரு, வந்து பாருங்கள், உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்க, வாங்க வந்து பாருங்க. இடம் எப்படி இருக்கு? எம்டியா இருக்கு. அவரை சுற்றி இருந்த சீலைகள் மட்டும்தான் இருக்கு. ஸோ இயேசுவை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். இன்னைக்கு வரைக்கும் திறந்த கல்லறையா இருக்கிறது இயேசுவின் கல்லறை மாத்திரமே. ஆமேன். அதுக்கு ஏன் அப்படி ஆண்டவர் இந்த கல்லை புரட்டி தள்ளி வைக்க சொன்னார்னா, அடையாளத்துக்காக. இன்னைக்கு வரைக்கும் அவர் உயிரோடு எழுந்ததை ஜனங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக அந்த கல் புரட்டப்பட்டு விதமாய் காணப்பட்டது. ஆமேன். இயேசு இந்த உலகத்திற்கு வந்து நமக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தி, நமக்காய் அவர் பாடுகள் பட்டு, அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்பது பிதாவினுடைய சித்தமாய் இருக்கிறது. இது ஏதோ திடீரென்று நடக்கிற ஒரு காரியம் அல்ல. மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தில் இல்லை சுவிசேஷ புத்தகங்களில் சொல்லப்பட்டதுனால அந்த காரியத்திற்கு மாத்திரம் சொல்லப்பட்டது அல்ல. இது ஆதியாகமத்திலே சொல்லப்பட்டாயிற்று. ஆமேன். என்னைக்கு மனுக்குலம் பாவம் செய்ததோ, என்னைக்கு மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை மீறி அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்து பாவத்திற்கு இடம் கொடுத்தானோ, அன்றைக்கே என் பிதாவாகிய தேவன் தீர்மானம் செய்து விட்டார், இந்த மனுக்குலத்தை மீட்பதற்காக ஒரு சொந்த குமாரனை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி, ஒரு மீட்புக்கு ஒரு பணியை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி பிதாவானவர் அன்னைக்கே தீர்மானிச்சிட்டார். ஒரு வசனம் வாசிங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். ஆமென். வேதத்தில் சொல்லப்பட்ட முதல் தீர்க்கதரிசன வார்த்தை இதுதான். இது யாரை குறித்து சொல்லப்படுகிறது? மேசியாவை குறித்து, கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. மனுக்குலம் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள். ஆதாமும் ஏவாளும் பாவம் செஞ்சதுனால முழு மனுக்குலமும் தீட்டுப்பட்டது, முழு உலகமும் சாபத்திற்கு உட்பட்டது. ஸோ அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கும் ஸ்திரீக்கும், சர்ப்பத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். யார் அவர் தலையை நசுக்குவாரா? தேவகுமாரன் இயேசு உன் தலையை நசுக்குவார். சாத்தானே, உன் தலையை அவர் சிலுவையிலே அவர் நசுக்குவார் என்று சொல்லி பிதாவானவர் அன்னைக்கு என்ன செஞ்சிட்டார்? தேவ திட்டத்தை ஆரம்பம் செய்து விட்டார். அவர் குதிங்காலை நசுக்குவாய் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக இருந்ததான பாடுகள், போராட்டங்களை குறிக்கிறதான காரியங்கள். ஸோ இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தணும். இது பிசாசுனுடைய சதிவேலை அல்ல, பிசாசு முன்குறித்த காரியமும் அல்ல. இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தனுங்கிறது பிதாவாகிய தேவன் நமக்காக பாவத்தில் விழுந்து கிடக்கிற மனுக்குலத்தை மீட்பதற்காக தேவ திட்டம். ஆமென். இயேசு மாத்திரம் சிலுவையில் தொங்கலன்னு வச்சுக்கோங்களேன், இயேசு மாத்திரம் சிலுவையில் ரத்தம் சிந்தலன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பாவ மன்னிப்பு கிடச்சிருக்காது, நமக்கு ரட்சிப்பு கிடச்சிருக்காது, நமக்கு பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரு வாசல் கிடச்சிருக்காது. ஆமேன். பிதாவோடு கர்த்தரோடு இசைந்திருந்த மனுஷன்தான் இன்னைக்கு பாவம் செஞ்சு உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தெய்வனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது என்ற வார்த்தையின்படி பிதா இங்கே, மனுஷன் இங்கே, நடுவில் அவ்வளோ பெரிய கேப். இந்த கேப்பை நிரப்பதான் இயேசு தன் சிலுவையை கையில் எடுத்தார். ஆமேன். அந்த சிலுவை மரணத்தின் மூலமாக, அந்த சிலுவையின் மூலமாக இயேசு பிதாவோடு நம்மை ஒப்புரவாக்கினார், இரு திறத்தையும் ஒன்றாக்கினார், பகையை சிலுவையினால் கொன்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். இந்த நாளிலும் கூட அந்த சிலுவை மரணம் நல்லதா கெட்டதா? நல்லது.
நல்லது. இயேசு பாடுபட்டது எனக்காக. சொல்லுங்க, இயேசு பாடுபட்டது எனக்காக, அவர் இரத்தம் எனக்காக, அதனால என் பாவம் மன்னிக்கப்பட்டது, அதனால எனக்கு ஒரு மீட்பு உண்டானது. ஆமேன். இது பிதாவுடைய திட்டம். ஆமேன். நன்றி ஆண்டவரை. கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. அதே போல பார்ப்பீர்களானால் இந்த வார்த்தையை அடிப்படையாக கொண்டுதான் முழு வேதாகமும் பழைய ஏற்பாடு முழுவதுமே செயல்பட்டது. ஆதியாகமம் முதல் மல்கியா புஸ்தகம் வரைக்குமே இயேசுவினுடையதான காரியங்களை அப்பப்ப ஆண்டவர் என்ன பண்றார்? தீர்க்கதரிசி மூலமாய் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஸோ இந்த வசனம் நிறைவேற்றப்படணும்னா, தேவகுமாரனை இந்த பூமிக்கு அனுப்பணும்னா அவரும் மனுஷ ரூபத்தில் என்ன செய்யணும்? வரணும். அதுக்கு ஒரு குடும்பம் தேவை, அதுக்கு ஒரு சந்ததி தேவை என்று சொல்லி கர்த்தர் பார்க்கிறார். நீதிமானுடைய சந்ததிகளை அவர் தெரிந்தெடுக்கும் பொழுது அவர் ஆபிரகாமை அவர் கையில் எடுக்கிறார். ஆமேன். ஒருவனாய் இருக்கையில் ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்து அவனை பெருக செய்ததான தேவன், விக்கிரங்களை ஆராதிக்கிறதான அந்த இடத்தில் வாழ்ந்ததான ஊர் என்கிற கல்தேருடைய பட்டணத்தில் இருந்த அந்த ஆபிரகாமை கர்த்தர் என்ன செய்கிறார்? பெயர் சொல்லி அழைத்து, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வான்னு ஆண்டவர் சொன்னார். நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா அப்படின்னா இந்த கானானை தூக்கி கையில் கொடுக்கறதுக்கா அவ்வளோ தூரத்துலேருந்து கர்த்தர் கூப்பிட்டார்? அப்படி இல்லைங்க. உன் சந்ததியில் என்னுடைய சொந்த குமாரனை அனுப்ப போகிறேன். உன் சந்ததியில ராஜாக்கள் தோன்றுவார்கள், அந்த சந்ததியில மேசியா வருவார், அந்த சந்ததியில தான் கிறிஸ்து பிறக்க போகிறார். ஆபிரகாமே, நீ அந்த இடத்தை விட்டு வெளியில வா என்று சொல்லி கர்த்தர் கூப்பிட்டு தேவனுக்காக அந்த இடத்தையும் என்ன பண்றாரு? அந்த கானான் தேசத்தை ஆண்டவர் கையில கொடுத்து வரும் நாட்கள் அது இஸ்ரேல் தேசமாகவும் கர்த்தர் மாற்றுகிறார். ஆமேன். ஆபிரகாமை ஆசீர்வதித்து ஈசாக்கை கொடுத்தார். ஈசாக்கு மூலமா யாக்கோபை கொடுத்தார். யாக்கோபுக்கு 12 குமாரர்களை கொடுத்தார். 12 குமாரர்களை கர்த்தர் யூதாவை தெரிந்து கொண்டார். ஆமேன். அந்த யூதாவின் வம்சத்திலே தாவீது ராஜாவை கர்த்தர் பிறக்க செய்தார். ராஜா வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சந்ததியிலே இயேசுவை கர்த்தர் பிறக்க செய்தார். ஆமேன். இது தேவனுடையதான அனாதி தீர்மானமும் திட்டமுமா இருக்கிறது. நீங்க பார்ப்பீர்களானால் எல்லா இடங்களிலுமே ஏசாயா, சகரியா, எரேமியா, எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இயேசுனுடைய பிறப்பை குறித்தும் இயேசுனுடைய சிலுவை பாடுகளை குறித்தும் மரணத்தை குறித்தும் பேசியிருக்கிறார்கள். ஆமேன். அந்த 30 வெள்ளிக்காசை குறித்து சகரியா புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க. யூதாசை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த 30 வெள்ளிக்காசுக்காக அவன் காட்டி கொடுப்பான். அந்த வெள்ளிக்காசை அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்? அந்த ஆசாரிகள்கிட்ட கொடுப்பான். அந்த அதன் மூலமாக ஒரு இடம் வாங்கப்படும். அந்த இடத்துக்கு பேர் இரத்த நிலம் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் பார்ப்பீர்களானால் அது சுவிசேஷ புத்தகங்களில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் அதே நேரம் சகரியா புஸ்தகத்திலுமே அது சொல்லப்பட்டிருக்கிறதான கர்த்தருடைய வார்த்தை. ஸோ ஏசாயா அதில் கர்த்தர் எப்படி பிறப்பார், அவருடைய நாமம் என்ன, அவர் நாமம் அதிசயமானது என்று சொல்லி அதை குறித்து இயேசுவின் பிறப்பை குறித்து ஒரு கன்னியின் வயிற்றிலே கர்த்தர் பிறப்பார் என்று சொல்லி தீர்க்கதரிசி முன்னுரைக்கிறார். ஸோ எல்லாமே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை மையமாக வைத்தே தீர்க்கதரிசிகள் கிறிஸ்துவை குறித்து பறைசாற்றினார்கள். ஆமேன். அடுத்து பார்ப்பீர்களானால் ஆதியாகமம் 3:21 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவி ஏவாளுக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களை உடுத்தினார். நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்ட உடனே அவருடைய மாம்சத்தின் கண்களில் அந்த அறியாமைங்கிற கண் திறக்கப்பட்டதுனால தான் நிர்வாணமாய் இருக்கிறதை அவர்கள் உணர்ந்தவர்களாய் அங்கே இருக்கிற இலைகளை வைத்து அவர்கள் ஆடைகளை என்ன பண்ணார்கள்? அணிந்து கொண்டார்கள். அதை ஆண்டவர் பார்த்தார். இது சரியான ஆடை இல்லை, சருகுகள் ஆகிடும், அவ்வளோதான், காஞ்சி போயிடும் அப்படின்ட்டு ஆண்டவர் என்ன பண்ணார்? அவர்களுக்கு ஒரு தோல் உடையை உடுத்தினார். தோல் உடை எப்படிங்க கிடைக்கும்? ஒரு மிருகம் அந்த இடத்துல அடிக்கப்பட்டது. ஆமேன். வேதத்தில் அது சொல்லப்படலை, வரலாற்று ஆய்வாளருடைய கருத்து அதுதான். ஒரு மிருகம், பாவம் இல்லாத ஒரு ஆட்டுக்குட்டி, மிருகம்னு என்ன புளியவை அடிச்சிருப்பார் ஆண்டவர், ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. பாவம் இல்லாத ஒரு ஆட்டுக்குட்டி அந்த ஏதேன் தோட்டத்திலே அடிக்கப்பட்டு அதன் மூலமாக தோல் உடைகளை கர்த்தர் உண்டாக்கி தன் பிள்ளைகளுக்கு போட்டு அழகு பார்த்தார். ஆமேன். பாவம் செய்து விட்டார்கள், கற்பனையை மீறி விட்டார்கள், உலகம் முழுவதும் பாவத்திற்கு உட்பட்டு விட்டுருச்சு. ஆனாலும் கர்த்தர் என்ன செய்யலை? அவங்கள மேலே இறக்கப்பட்டு உடனே துரத்தி விடலை, அவர்களுக்கு தேவையானதை கொடுத்து தான் இந்த இடத்த விட்டு என்ன பண்ணார்? அனுப்பி வச்சார். அதே போல தான் பரலோகம்ங்கிறதான அந்த ராஜ்யத்தை நாம் சென்று அடைவதற்கு இயேசுங்கிறதான தேவன் நமக்காய் பலியாகி அவருடைய இரத்தத்தினாலே ஒரு இரட்சிப்பின் ஆடையை கர்த்தர் உண்டாக்கி நம் அனைவருக்கும் போட்டு அவர் அலங்காரமாக்கி இருக்கிறார். ஆமேன். பரலோகம் போகணும்னா என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கணும். இயேசுதான் மெய்யான தேவன் என்பதை அறிந்திருக்கணும். இயேசுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும்.
ஸோ இதனால தான் இயேசு நமக்காய் அடிக்கப்பட்டதுனால தான் அந்த ரட்சிப்புங்கிற ஆடை நம்ம மேலே விழுந்திருக்கு தேவனுடைய பிள்ளைகளை. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு அந்த ரட்சிப்புங்கிற ஆடை விழலை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற சபையின் ஆட்களாகிய நமக்கு ஆண்டவர் அந்த ரட்சிப்பின் ஆடையை உடுத்துவித்தார். எதனாலனா தேவனுடைய மரணத்தின் மூலமாக அவர் சிலுவையில் சிந்திய இரத்தத்தினால தான் ரட்சிப்பை, விலையேற பெற்ற ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டு இந்த ரட்சிப்பின் மூலமாக தான் பரலோக ராஜ்யத்தை நாம் சென்று அடைய முடியும். ஆமென். ஒருவேளை இந்த ரட்சிப்பை இழந்துட்டோம்னா பரலோகம் போக முடியாது. ஒருவேளை ரட்சிக்கப்படலைனா பரலோகம் போக முடியாது. ஸோ அந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பாவம் இல்லாத ஒரு ஆட்டுக்குட்டி அன்றைக்கே அடிக்கப்பட்டு விட்டது. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் நமக்காய் பாவம் இல்லாதவராய் அடிக்கப்பட்டவராய் காணப்பட்டார். இன்னொரு வசனம் வாசிங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 22-24 வரைக்கும். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனைப் போல் ஆனான். இப்போதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். அவர் மனுஷனை துரத்தி விட்டு, இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆதாமை ஏவாளை என்ன செய்கிறார், அனுப்பி விடுகிறார். ஏன் அப்படின்னா அடுத்து ஒரு கனி இருக்குது, நன்மை தீமை அறியத்தக்க கனி அவங்க சாப்பிட்டுட்டாங்க. ஜீவ விருட்சத்தின் கனி இருக்குது. ஸோ ஜீவ விருட்சத்தின் கனியை ஆரம்பத்திலே ஆதாம் சாப்பிட்டுருந்தா கூட இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. ஆனால் இப்போ அவன் சாப்பிடக்கூடாது. இப்போ அவன் எப்படி இருக்கிறான், பாவியான மனுஷனாக இருக்கிறான், அக்கிரமம் நிறைந்த மனுஷனாக இருக்கிறான். இந்த சூழ்நிலையில் அவன் கையை நீட்டி அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சிட்டானா என்றைக்குமே அவனுக்கு சாவு கிடையாது. என்றென்றைக்கு அவன் மறியாமல் இருப்பான். ஆனால் என்றென்றைக்கு எப்படி இருப்பான், பாவியாகவே இருப்பான், அக்கிரமம் நிறைந்த மனுஷனாகவே இருப்பான். ஸோ அவனுக்கான மீட்பு அந்த இடத்துல உண்டாகாது என்று சொல்லி கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு, ஜீவ விருட்சத்துக்கு போகிற கனியை அதை பறித்து புசிச்சு அவன் என்ன பண்ணக்கூடாது, மீட்பே பெறாமல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஆண்டவர் அதை காவல் செய்கிறார். எப்படி காவல் செய்கிறாரா, கேருபீன்களை கர்த்தர் வைக்கிறார், ஒரு தூதர் கூட்டத்தை கர்த்தர் வைக்கிறார். அது மாத்திரமல்ல, வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தை கர்த்தர் வைத்தார். நல்லா கவனிங்க, சுடரொளி பட்டயம்னா என்ன அப்படின்னா, எல்லாருமே வால் பார்த்துருக்கீங்க தானே, நல்ல வால் எப்படி இருக்கும், எல்லா பக்கமும் டால் அடிக்கும், ஷைனாக இருக்கும், இந்த சைடும் ஷார்ப்பாக இருக்கும், அந்த சைடும் ஷார்ப்பாக இருக்கும். வாழை இப்படி பெரட்டினாலும் என்ன பண்ணும், அப்படி பயங்கர ஷைனிங்காக இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும். அதை குத்துனா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த சுடரொளி பட்டயத்தை, அதுதான் அங்கே இங்கேயும் நல்ல ஒளி வீசக்கூடிய ஒரு சுடரொளி பட்டயத்தை ஆண்டவர் என்ன பண்ணாரோ அந்த தோட்டத்துக்கு கிழக்கே வச்சாராம். ஏன்னா அது ஒரு பாதுகாப்பு. ஜீவ விருட்சத்தின் கனிக்கு போகணும்னா, ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கணும்னா இதை தாண்டித்தான் என்ன பண்ண முடியும், போக முடியும். அப்போ சுடரொளி பட்டயத்தை கர்த்தர் என்ன செய்தார், அந்த இடத்துல தடையாக கர்த்தர் வைத்தார். ஒரு வசனம் வாசிங்க, லூக்கா சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றான். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். இது யார் யாருக்கு சொன்ன வார்த்தை, சிமியோன் மரியாள் இடத்தில் சொன்ன வார்த்தை. இயேசு கிறிஸ்துவை 8வது நாளில் விருத்த சேதனம் பண்ண சபைக்குள்ள என்ன பண்ணாங்க, கொண்டு வராங்க. அப்போ சிமியோன் அவரை கையில் ஏந்தி, உங்களுடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டதே அப்படின்னு சொல்லி இயேசுவை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிற வேளையில் மரியாளை பார்த்து அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றான். மரியாள் இந்த காரியத்தில் என்ன பண்ணாங்களா, இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினார்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும், உன்னை வேதனைப்படுத்துகிற ஒரு காரியம் நடக்கும், நீ சஞ்சலப்படுகிற ஒரு காரியம் நடக்கும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை பாடுகளை அவர் முன்னறிவித்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் தான், பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வந்தார் தான். ஆனால் அவர் மனுக்குலத்தில் அந்த மீட்பை உண்டாக்குறதற்கு ஒரு குழந்தையாக பிறந்து வளர்ந்து அவர் என்ன செய்யணும், ரத்தத்தை சிந்தணும். அப்போ அவர் பிறப்பதற்கு ஒரு கற்பம் தேவைப்பட்டது. அதனால தான் மரியாளை ஆண்டவர் என்ன செய்கிறார், கன்னி மரியாளை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். ஸோ இப்போ மரியாளின் மைந்தனாக அவர் என்ன செய்கிறார், பிறக்கிறார். அப்படி பிறக்கிற வேலையில் அப்போ இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பிரச்சனைனா மரியாளுக்கு கஷ்டமாக இருக்குமா இருக்காதா,
ஸோ நம்ம இப்படி பாசமாக இருக்கும்போது மரியாளுக்குள்ளேயும் ஒரு வேதனை இருக்க தானே செய்யும். ஸோ இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடுகள், இயேசு கிறிஸ்துடைய காயங்கள் உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். ஆத்துமாவை வேதனைப்படுத்துகிற ஒரு பட்டயம் உண்டு, அதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடுகள் என்று சொல்லி சிமியோன் மூலமாக முன்னறிவிக்கப்பட்டதான ஒரு வார்த்தை. அப்போ நம்ம ஆதியாகமத்தில் வாசித்தோமே, ஜீவ விருட்சத்தின் கனியை பறிக்க முடியாத அளவுக்கு ஒரு சுடரொளி பட்டயம் வாசல்ல இருக்குதே, அது என்ன பட்டயம் தெரியுமா? அதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடுகள், இயேசு கிறிஸ்துவனுடைய காயங்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை சிந்த வைக்கிற காரியங்கள். ஸோ இந்த நாளிலும் கூட இயேசுவினுடைய சிலுவை பாடுகள் மூலமாக தான், இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தின் மூலமாக தான் நாம் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்ல வர காரியம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதாவது அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கணும்னா இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தணும். இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினாதான் நம்ம பாவம் மன்னிக்கப்படும். நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டாதான் பரலோகம் போக முடியும். பரலோகத்துக்கு போனாதான் வெளிப்படுத்தின விஷயத்தில் சொல்லப்பட்டுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனி என்ன பண்ணுவேன்? புசிக்க கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்ப யார் பரலோகத்துக்கு போகிறார்களோ, யார் இந்த பூமியிலே ஜெயம் கொள்ளுகிறார்களோ, யார் உலகத்தை ஜெயிக்கிறார்களோ, மாம்சத்தை ஜெயிக்கிறார்களோ, பிசாசை ஜெயிக்கிறார்களோ, அவர்களுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை கர்த்தர் பரதேசிலே வைத்திருக்கிறார். ஆமென். அந்த பரலோகத்தில் வைத்திருக்கிற அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நம்ம பெற்றுக்கொள்ளதான் சுடரொளி பட்டயமாக கர்த்தருடைய பாடுகள் இருக்கிறது. ஆமென். ஸோ இந்த நாளிலும் இப்போ அந்த பாடுகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆண்டவருடைய இரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டோம். ஸோ அந்த பாடுகளை யார் விசுவாசிக்கிறார்களோ, இயேசுவின் இரத்தத்தினால யாருடைய பாவங்கள் கழுவப்படுகிறதோ அவர்கள் மாத்திரம்தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும், ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க முடியும். ஆமென். இப்போ உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஜீவ விருட்சத்தின் கனிக்கு முன்னாடி என்ன இருக்கு? கர்த்தருடைய சிலுவை பாடுகள். ஆமென். அந்த காரியம் நிறைவேறிடுச்சு. ஸோ அதை விசுவாசிக்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்பார்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. வாசிக்கலாம். இன்னொரு காரியத்தை எடுத்து வாசிங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை. ஏனெனில் தம்மைத்தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல், நீங்கள் லேவிய ராமத்தில் படித்து பார்த்தீங்கன்னா பிரதான ஆசாரியர்கள் என்ன செய்கிறாங்க? முன்பு தன் சொந்த பாவங்களுக்காக பலி செலுத்துவாங்க. அடுத்து ஜனங்களுடைய பாவங்களுக்காக நாள்தோறும் பலியிட வேண்டும். ஆனால் இயேசு அப்படி இல்லை, நாள்தோறும் பலி செலுத்த வேண்டியதில்லை. தம்மை தாமே பலியிட்டதினால் ஒரே தரம் செய்து முடித்தார். ஆமேன். இனி பலி தேவையில்லை. ஆமேன். இனி செலுத்த வேண்டியதன் அவசியம் இல்லை. இனி நம்மளுக்காக கர்த்தர் இன்னொரு பலியை வைக்கவும் இல்லை. நமக்காய் பலியிடப்பட்ட ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இன்னொரு வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. ஆண்டவர் பிதாவாகிய தேவனை இவ்வளவு அழகா வெளிப்படுத்துறார் பாருங்க. அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில், அநேகம் பிள்ளைனா யாருங்க? நம்ம தான் அநேகம் பிள்ளைகள். ஸோ ஆண்டவருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகள் மகிமையில் பரலோக ராஜ்யத்துக்கு வரணும்னா அதுக்கு என்ன செய்யணுமா? இரட்சிப்பின் அதிபதியை, அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவத்தினாலே பூரணப்படுத்துவது தேவனுக்கு எப்படி இருக்கிறதா? சித்தமாயிருக்கிறது, அவருக்கு ஏற்றதா இருக்கிறது. எப்படிங்க? இரட்சிப்பின் அதிபதி. நம்ம பரலோகத்துக்கு போய் சேரணுக்காக அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம அந்த மகிமையில் அவரோடு கூட இணையணுங்கிறதுக்காக நம்முடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவத்தினாலே அந்த இடத்துல பூரணப்படுத்துவது அவருக்கு ஏற்றதா இருந்ததா. அப்போ நம்மளை மகிமையில் சேர்க்க சொந்த குமாரன் என்ன பண்ணாரு? உபத்திரவத்துக்காக ஆண்டவர் பூமியிலே அனுப்பி கொடுத்தார். இன்னும் 2 வசனங்களை வாசிங்கம்மா. 14-15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும்
ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். இதில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்க. நம்ம யார் எப்படி இருக்கிறோம்? நமக்கு ஆவி இருக்கு, ஆத்துமா இருக்கு, சரீரம் இருக்கு. ஸோ நம்ம மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்கிறதுனால அவர்களை போல, நம்மை போல இயேசுவும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். ஆமென். அடுத்து தேவனுடைய வார்த்தையை பாருங்க. நாம் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்கிறதுனால நம்மை போல அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். ஏன் இயேசுவானவர் டக்குன்னு வானத்திலிருந்து இறங்கி வந்து ஒரு நிமிஷத்துல நம்மளை எல்லாம் ரசித்து பரலோகத்துக்கு கூட்டிட்டு போக முடியுமா? முடியாதா? அவருக்கு வல்லமை இருக்கா இல்லையா? செய்யலாம்ல. ஆனா அவர் அப்படி செய்யல. ஏன் தெரியுமா? பிள்ளைங்களாகிய நம்ம மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்கிறோம். அப்ப அதே போல அவருமே இந்த மாம்சமும் இரத்தமும் உடையவராய் அவர் இந்த பூமிக்கு என்ன பண்ணார்? இறங்கி வந்தார். இறங்கி வந்து மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசனவனை தமது மரணத்தினாலே கர்த்தர் அழித்தார். ஆமென். மரணத்துக்கு அதிகாரியா இருந்த யாரு? பிசாசு. அப்படிப்பட்ட பிசாசை கர்த்தர் என்ன செய்தார்? தம்முடைய மரணத்தினாலே ஆண்டவர் அழித்து போட்டார். அப்படி அழித்து போட்டதுனால தான் பரலோகத்திற்கு ஒரு வாசல் நமக்காக என்ன செய்தது? திறக்கப்பட்டது. இந்த நாளிலும் கூட இயேசு மரித்தார். இயேசு என்ன செஞ்சாங்க? அடக்கம் செய்தார்கள். 3ஆம் நாள் இயேசு உயிரோடு எழுந்தார். 3ஆம் மணி வேளையில் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிருந்தது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 3ஆம் மணி நேரத்தில் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். 6ஆம் மணிலேருந்து 9ஆம் மணி வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் காணப்பட்டது. 9ஆம் மணி நேரத்தில் அவர் ஜீவனை விட்டார். சரியா? சரி. 3 மணி 6 மணி 9 மணின்னு நம்ம இந்திய நேரப்படி அந்த டைமை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? ஃபாலோ பண்ணக்கூடாது. 9ஆம் மணினா நைட்டு 9 மணிக்கு இயேசு மரித்தார் கிடையாது. யூதர்களுடைய முறைமைகளின்படி அவங்களுடைய டைமிங் பீரியட் எப்படிங்கிறத நான் சொல்கிறேன், நீங்கள் கவனமாக கேளுங்க. அவங்களுடைய டைமிங் பீரியட் எப்போனா காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்குங்கிறத அவங்க சொல்லுவாங்க. 6 மணிலேருந்து காலையில் 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் 1ஆம் மணி வேலை, 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் 2ஆம் மணி வேலை, 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் 3ஆம் மணி வேலை. இப்போ 3ஆம் மணி வேலையில் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். அப்போ நம்ம இந்திய நேரப்படி காலையில் 9 மணி. நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. காலையில் நம்மளுடைய இந்திய நேரப்படி காலையில் 9 மணிக்கு இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். அடுத்து 6ஆம் மணி என்று சொல்லும் பொழுது நீங்கள் அப்படியே கால்குலேட் பண்ணினீங்கன்னா மத்தியானம் 12 மணி. சமாரிய ஸ்திரியை கூட அவர் என்ன பண்ணுறாரு? அந்த மணி நேரத்தில் தான் அவர் சந்திப்பார். அப்போ பாருங்க, அந்த 6ஆம் மணி நேரம்ங்கிறது மத்தியானம் 12 மணி. 9ஆம் மணி நேரங்கிறது நமக்கு நண்பகல்னு சொல்லப்படுகிற 12 மணிலேருந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா 3 மணி. அந்த 3 மணிக்கு தான் இயேசு ஜீவனை விட்டார். ஆமென். அப்போ 12 மணிலேருந்து இந்திய நேரப்படி 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் அந்த நண்பகலில் பூமி எங்கும் அந்தகாரப்பட்டுச்சான். பூமி எங்கும் சூரியனே மறைஞ்சிருச்சு, அந்தகாரப்பட்டது. சில இடங்களில் பூமி எதிர்ச்சிகள் உண்டாயிருந்தன என்று சொல்லப்படுகிறது. இந்த நாளிலும் கூட இயேசு 9ஆம் மணி நேரம், அதாவது இந்திய நேரப்படி 3 மணி வேளையில் என்ன பண்ணார்? தன் ஜீவனை விட்டார். ஸோ யூதர்களுடைய முறைமைப்படி 6 to 6. அப்புறம் சாயங்காலம் 6லேருந்து காலையில் 6 வரைக்கும் அது ஜாம கணக்கில் சொல்லுவாங்க. அது ஜாமம், 1ஆம் ஜாமம் 2ஆம் ஜாமம்னு சொல்லுவாங்க. அதை இன்னொரு நாள் நான் சொல்கிறேன். ஸோ இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டதான ஒரு சூழ்நிலை. 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்தார். ஸோ இந்த நாளிலும் பார்ப்பீர்களானால் அந்த மணி நேரங்கள் வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லப்படுற அந்த நேரங்கள் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை சாயங்காலம் 6 மணிலேருந்தே இந்த நேரம் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி ஸ்டார்ட் ஆகுறதுனால 3 நாள் அப்படிங்கும்போது அந்த காரியங்கள் என்ன செய்யும்? குறைவான மணி நேரங்கள் தான். ஆனால் சொல்லும் போது அது 3 நாள் என்று சொல்வார்கள். ஸோ 3ஆம் நாளில் இயேசு என்ன செய்கிறார்? உயிரோடு எழுந்தார். இடைப்பட்ட டைமில் இயேசு எங்கே போனார்? பாதாளத்துக்கு போனார். ஏன் போனார்? எல்லாருடைய ஆத்துமாக்களும் பாதாளத்துக்கு போகிறதா? நீங்கள் இதை குறித்து வாசிக்கலாம். நான் இன்னைக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இயேசு இந்த நாளிலும் கூட அவர் பாதாளத்துக்கு அவர் இறங்கினது உண்மைதான். ஆனால் பாதாளத்தில் 3 வகைகள் உண்டு. உயர்ந்த பாதாளம், தாழ்ந்த பாதாளம், 2க்கும் நடுவே ஒரு பெரிய ஒரு பிளவு இருக்கிறது. சரியா? உயர்ந்த பாதாளம் வேற, தாழ்ந்த பாதாளம் வேற. தாழ்ந்த பாதாளம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவரை அறியாத துன்மார்க்கரும் பாவிகளும் போய் இருக்கிறதான இடம். அது நரகம் அல்ல. நரகம் இன்னும் திறக்கப்படலை. நரகம் என்ன செய்யலை? ஓப்பன் பண்ணப்படலை. வெளிப்படுத்தின விசேஷத்தில் தான் நரகத்தை ஆண்டவர் என்ன சொல்கிறாரு?
அந்த ஆண்டோடைய வருகைக்கெல்லாம் அப்புறம் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் கள்ள தீர்க்கதரிசிகள் அந்த அந்தி கிறிஸ்து என்ன செய்கிறாங்க, நரகத்தில் தள்ளப்படுறாங்க, அக்கினி கடலில் தள்ளப்படுறாங்க. அப்பொழுது இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் பாவிகளாக இருக்கிறவங்களும் அக்கினி கடலில் தள்ளப்படுவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இது பாதாளம் வேற, நரகம் வேற. பாதாளத்தையும் வேதனைகள் இருக்கும், ஆனால் நரகத்தில் ரொம்ப கொடுமையாக இருக்கும். அப்போ தாழ்ந்த பாதாளம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவரை அறியாமல் வாழ்ந்து வந்ததான துன்மார்க்கரும் பாவிகளும் போய் சேர்கிறது தான் தாழ்ந்த பாதாளம். உயர்ந்த பாதாளம் என்று சொல்லும்போது ஒரு உலகத்திலேயே முத மரணத்தை சந்தித்தது யாரு? ஆபேல் முதல் இயேசு மரிப்பதற்கு முன்பதாக மரித்த சிலுவை கல்லன் வரை அத்தனை ஆத்துமாக்களும், அதாவது ஆண்டவரை அறிந்து ஆண்டவரை ஆராதித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரும் போன இடம் எதுனா உயர்ந்த பாதாளம். அதுதான் ஆபிரகாமின் மடி என்று சொல்லி புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லுகிறார். லூக்கா சுவிசேஷ புத்தகத்தில் லாசர் என்று சொல்லி ஒரு மனிதன் இருக்கிறான், ஐஸ்வர்யவான் இருக்கிறான். ஐஸ்வர்யவான் வீட்டு வாசல்ல கிடக்கிறத சாப்பிட்டுட்டு உயிரோடு வாழ்ந்துட்டு இருந்தான். ஒரு நாள் 2 பேருமே மரிச்சு போறாங்க. அவனை தூக்கி போட கூட காசு இல்லாமல் சும்மா அப்படியே அடக்கம் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஐஸ்வர்யவானுக்கு எப்படி அடக்கம் பண்ணியிருப்பாங்க? செமையாக இருந்திருக்கும் தானே. பயங்கரமாக பல்லாக்கெல்லாம் கட்டி அப்படிலாம் கட்டி கூட அடக்கம் பண்ணிட்டாங்க. 2 பேர் ஆத்துமாவும் இப்போ பாதாளத்துக்கு போகுது. ஆபிரகாம் மடியில் யார் இருக்கிறா? லாசர் இருக்கிறான். அவன் தேற்றப்படுகிறான். தாழ்ந்த பாதாளத்தில் யார் இருக்கிறா? ஐஸ்வர்யவான் இருக்கிறான். அவன் பார்க்குறான், ஆபிரகாம் மடியில் லாசர் இருக்குதா பார்க்குறான். என் வீட்டு வாசப்படியில் இருந்தவன் இன்னைக்கு ஆபிரகாம் மடியில் உட்காந்துருக்கானேன்னு சொல்லி அங்கே கேட்குறான். ஆனால் ஆபிரகாம்கிட்ட அவன் கெஞ்சி கேட்குறான், அவனை என்ன பண்ணுங்க, அவன் விரலில் ஒரு சொட்டு தண்ணியை நனைச்சி கொடுத்தா கூட எனக்கு கொஞ்சம் என்ன செய்யும், என் நாவு உலர்ந்து போயிருக்குது, அது என்ன செய்யும், கொஞ்சம் குளிரூட்டப்படும் அப்படின்னு கேட்குறான். அதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இல்லை, லாசருவை என் சகோதரர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் ஆண்டவரை நேசிக்காமல் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் அடையாளமாக போய் காட்ட சொல்லுங்கள். அதன் மூலமாக அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துக்கு வராமல் தப்புவிக்கப்படுவாங்க. நான் தான் வந்துட்டேன். அவனுக்கு ஆத்ம பாரம் எங்கே வருது பார்த்தீங்களா? பாதாளத்துக்கு போனதுக்கப்புறம் நான் தான் வந்துட்டேன், இவங்க என்ன பண்ணக்கூடாது, இந்த பாதாளத்துக்கு வரக்கூடாது, அவனை போய் என்ன பண்ணுங்க, அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆபிரகாம் சொல்கிறாரு, தீர்க்கதரிசிகள் அங்கே இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு செய்தியை சொல்லுவாங்கன்னு சொல்லிடுறாரு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கற்றுக்கொள்கிற காரியம் என்னென்னா, அந்த உயர்ந்த பாதாளம் தான் ஆபிரகாமின் மடி. அந்த ஆபிரகாமின் மடி என்று சொல்லப்படுகிறது உயர்ந்த பாதாளம். ஆபேல் முதல் சிலுவை கல்லன் வரைக்கும் மரித்த அத்தனை ஆத்துமாக்களும் எங்க இருக்கிறாங்க? அந்த இடத்துல இருக்கிறாங்க. தாவீது அங்கதான் இருந்தாரு, சாமுவேல் அங்கதான் இருந்தாரு, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாருமே அங்கதான் இருக்கிறாங்க. அங்க எல்லாருமே எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, மீட்புக்காக காத்திருக்கிறார்கள். ஆமென். உலகத்துல இஸ்ரவேலர்கள், யூத ஜனங்கள் இன்னைக்கும் மேசியா வரணும்னு காத்திருக்கிறாங்க. வந்த மேசியா அவங்க என்ன பண்ணல, அறிந்து கொள்ளல. ஜனங்கள் இயேசுவுக்காக காத்திருக்கிறார்கள், மேசியாவுக்காக காத்திருக்கிறார்கள். அதே போல அந்த பாதாளத்தில் இருக்கிற ஜனங்களும், உயர்ந்த பாதாளத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களும் மீட்பை தேவன் கொடுக்க வேண்டும் என்று, அதாவது தேவன் சிலுவையில மரிச்சு பிசாசை அழிக்கிறதா என்னது, மீட்பு. பிசாசின் தலையை நசுக்கிறதா என்னது, மீட்பு. அந்த மீட்பை பெற்றுக்கொண்டு அவர் நம்ம என்ன செய்வார், அழைத்து கொண்டு போக வருவார் என்று சொல்லி அவர்கள் காத்திருக்கிறார்கள். ஆமேன். அவர் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனார். நீங்கள் வாசிப்பீர்களானால் உங்களுக்கு புரியும். சங்கீதம் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 68:18. தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர். இன்னொரு வசன வாசிமா, எபேசியர் 4:8 வாசிங்க. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். 9. ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவா? ஏறினார் என்பதினாலே அவர் பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்பது விளங்குகிறது அல்லவா? அப்போ பூமியின் தாழ்விடத்தில் ஆண்டவர் என்ன பண்ணாரு, இறங்கினார். எதுக்கு இறங்கினார்? அதான் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவர் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பார்ப்பீர்களானால் வாசிங்கம்மா, 27ஆம் வசனம். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர்னு சங்கீதத்தில் சொன்னது இந்த இடத்துல அப்போஸ்தலர்கள் வந்து அந்த இடத்துல உணர்த்தி வைக்கிறாங்க. இன்னொரு வசனம் வாசிமா, 31. அவர் கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம்
அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். தாவீது ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவன் இப்படியாய் சொல்லுகிறான். அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை, பாதாளத்திலே அவர் என்ன செய்யறதில்லை, விடப்படுவது இல்லை. அப்ப பாதாளத்துக்கு எதுக்கு போனாரு? சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனார். அப்போ அவங்களாம் ஜெயிலில் இருந்தாங்களா, சிறைப்பட்டு இருந்தாங்களா அப்படின்னா அப்படி அவங்க கஷ்டப்பட்டவங்க இல்லை. ஆனால் அந்த இடத்தோட அவங்க என்ன பண்ண முடியாது, வெளியில் வர முடியாது. மேசியா வந்து சிலுவையில் மறித்து அந்த சாத்தானை ஜெயிச்ச பிறகுதான் இவர்கள் வெளியாக்கப்பட வேண்டும். அது வரைக்கும் பரிசுத்தவான்கள் அங்கே உலாவலாம், அங்கே பிரச்சனை இல்லை, போராட்டம் இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஆனால் அவர்கள் வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை. தேவன் அப்படிப்பட்டவர்களை, அந்த உயர்ந்த பாதாளத்தில் இருந்த பரிசுத்தவான்களை, சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி அவர் என்ன செய்கிறார், கொண்டு போகிறார். ஆமேன். இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்று சொல்லி. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் நான் சொல்கிறேன். யூதா 1:6 வாசிமா. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாயத்தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். ஒரு தூதர் கூட்டத்தையும் ஆண்டவர் அடைச்சி வச்சிருக்கிறார். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், உயர்ந்த பாதாளத்தில் பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, தாழ்ந்த பாதாளத்தில் யார் இருக்கிறா, துன்மார்க்கரும் பாவிகளும் இருக்கிறாங்க. இடைப்பட்டதான காரியத்தில் ஒரு பெரிய பிளவு இருக்கிறது. ஆபிரகாம் சொல்லும்போது சொல்லுவார், அந்த லூக்கால நீங்கள் வாசிக்கும் போது பார்க்கலாம், உனக்கும் எங்களுக்கும் இடையே என்ன செய்கிறது, ஒரு பெரிய பிளவு இருக்கிறது, இங்கே இருக்கிறவங்க அங்கே வர முடியாது. அந்த பெரிய பிளவு ஃபுல்லாக அந்தகாரமாக இருக்கிறது. அங்கே யாரை ஆண்டவர் அடைச்சி வச்சிருக்கிறார்னா, 1:6 சொல்லப்பட்டது போல தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்கள், நோவா காலத்தில் இருந்ததான அந்த தூதர்கள் கூட்டம் கூட சொல்லி சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அந்த தன்னுடைய ஸ்தானத்தை விட்டுவிட்டதான காம விகாரத்துக்கு ஏதுவாக ஆண்டோடையதான காரியங்களில் தங்கள் மேன்மையை இழந்து போனதான அந்த தேவ தூதர்களை தேவ நியாய தீர்ப்புக்கு என்று நித்திய சங்கிலே அந்தகாரத்தில் அவர் என்ன செய்யறாரா, அடைத்து வைத்திருக்கிறார். ஜட்ஜ்மெண்ட்டுக்காக என்ன பண்ணிருக்கிறார், தூதர்கள் கூட்டத்தை இடையில என்ன பண்ணிருக்கிறார், அடைச்சி வச்சிருக்கிறார். ஸோ இந்த இடத்துல 1 பேதுரு 3:19 வாசிமா. அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். காவலில் உள்ள ஆவிகளுக்கு ஆண்டவர் பிரசங்கித்தார். தாழ்விடத்தில் இறங்கினாரு, பாதாளத்தில் காலை வச்சாரு, அவங்கள மீட்கிறாரு. 1 பேதுருல ஆண்டவர் பேதுரு சொல்றாரு, காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அப்ப அங்க இருக்கிற செத்து போன மரிச்ச ஆத்துமாக்களுக்கு ஒரு ஆல்டர் கால் கொடுத்து திரும்ப ரட்சிப்பை ஆண்டவர் கொடுத்தாரு? இல்லை, அப்படி சொல்லப்படக்கூடாது. காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்றால் மூல பாஷையில் அது எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, பிரசங்கம் அல்ல, செய்தி அறிவிக்கப்பட்டது, அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு, அதாவது மீட்பின் வெற்றி அறிவிக்கப்பட்டது. கிரீக்கில் வந்து கிறிஸ்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மீட்பருடைய சத்தம், இயேசு சாத்தானை ஜெயித்தார், இயேசு மரணத்தை ஜெயித்தார், இயேசு இப்போ மீட்பின் வெற்றியை பெற்றுக்கொண்டார். அவர் பாதாளத்தில் இறங்கினா சும்மா இறங்கியிருப்பான்னு நினைக்கிறீங்களா? பயங்கர சத்தம் உண்டு இருக்கும், பயங்கர ஒரு ஆர்ப்பரிப்பு, பயங்கர விதமான கைத்தட்டல், தூதர்கள் கூட்டங்கள் பாடி கர்த்தரை ஆராதிச்சிருப்பாங்க. ஒரு பரலோகம் களி கூறுகிறதான ஒரு சூழ்நிலை. உயர்ந்த பாதாளத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களும் அந்த வெற்றியின் சத்தத்தை கேட்டு இயேசு ஜெயித்து விட்டார், இயேசு மரணத்தை ஜெயித்தார், இயேசு பாதாளத்தை ஜெயித்தார் என்று சொல்லி கம்பீரமாய் கர்த்தருடைய வருகைக்காய் எல்லாரும் காத்திருந்ததான ஒரு வேலை. ஆமேன். அதுதான் சத்தம், அதுதான் பிரசங்கம், அதுதான் மீட்பின் வெற்றி. ஸோ தாழ்ந்த பாதாளத்தில் இருக்கிறவர்கள் கலங்கி போகிறார்கள். இயேசு வந்து விட்டார், இயேசு அடுத்து என்ன செய்ய போகிறார், நியாயம் தீர்க்க வரப்போகிறார். இயேசு நீதியை நியாயத்தோடு நியாயம் தீர்க்கிறதான தேவனாக இருக்கிறார். நாம் செய்த பூமியிலே பண்ணின அக்கிரமங்களுக்கும் நாம் செய்த பாவங்களுக்கும் தேவனை ஆராதிக்காமல் மறந்து போனதுக்கும் இந்த நாளிலே நமக்கு ஒரு நியாய தீர்ப்பு ஆரம்பமாக போகிறது என்று சொல்லி தாழ்ந்த பாதாளத்தில் இருக்கிற அந்த துன்மார்க்கமான ஆத்துமாக்கள் கதறுகிற ஒரு சத்தம். ஆமேன். தேவனுடைய வெற்றி துணி மேல் பாதாளத்தில் கேட்கும் போதே கீழே வரைக்கும் என்ன செஞ்சிருக்கும், அது கேட்டிருக்கும். கீழே வரைக்கும் இந்த சத்தம் கேட்குது. ஸோ மீட்பின் வெற்றி அறிவிக்கப்பட்டது. ஆமேன். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து அறிவிப்பின் மேல் பிசாசின் மேல் அவர் ஜெயம் கொண்டவராய் காணப்பட்டார். ஆமேன். அவர் பிசாசை ஜெயித்தார். எப்படிங்க பிசாசை ஜெயித்தார்? கொலோசியர் எடுத்து வாசிங்க. கொலோசியர் 2:14-15. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார்.
அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாம் இருந்த கையெழுத்தை ஆண்டவர் என்ன செய்தாரா? குலைத்து போட்டாராம். வசனம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். எந்த மனுஷன் பாவம் செய்கிறானோ அவன் ஆத்துமா சாக வேண்டும், அவனுக்கு பரலோகத்தில் இடமில்லை. எல்லா மனுஷரும் பாவம் செய்து தேவ மகிமை என்ன பண்ணலாம்? இழந்து போனார்கள். ஸோ எல்லாருக்குமே மகிமை இழந்து போன ஒரு சூழ்நிலை தான். அப்போ அவங்களுக்கு மரணம், பாவம் செய்தவனுக்கு நரகம்தான், மரணம்தான் அப்படிங்கிற கையெழுத்தை ஆண்டவர் என்ன பண்ணாராம்? கொலைச்சி போட்டாராம். எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்க. 13ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. உங்கள் பாவங்களினாலையும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலையும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை, அதாவது பாவம் செஞ்சதுனால மறிச்சிருக்கிறாங்க. அடுத்து மாம்ச விருத்த சேதனம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசுவை தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ நமக்கு விருத்த சேதனம் நமக்கு கிடையாது. நமக்கு என்ன விருத்த சேதனம்னா, நுனித்தோல் என்ன செய்யணும்? இருதயத்தின் நுனித்தோல் என்ன செய்யணும்? விருத்த சேதனம் பண்ணப்படணும். இருதயத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். ஸோ அந்த மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலையும் மரித்தவர்களாக இருக்கிற பாவிகளையும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களையும் மரித்தவர்களாக இருந்த உங்களை, அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த நம்மளை ஆண்டவர் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு? உயிர்ப்பித்து விட்டார், ரட்சிப்பை கொடுத்து விட்டார். அந்த உயிர்ப்பித்த நம்மளை அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிக்கிறார். ஆண்டவர் நம்மளை உயிர்ப்பித்தது மாத்திரம் அல்ல, நாம் செய்த எல்லா பாவங்களையும் கர்த்தர் மன்னிக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். தேவன் அந்த பாவங்களை மன்னித்தார், நம்மளை உயிர்த்தார். அது மாத்திரமல்ல, 14ஆம் வசனம் சொல்லுகிறது, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாம் இருந்த கையெழுத்தை குலைத்து. ஏற்கனவே கையெழுத்து போட்டாச்சு. என்ன கையெழுத்துனா, வசனம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். யார் பாவம் செய்கிறாங்களோ, யார் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலையோ அவங்களுக்கு நரகம்தான். அதுதான் தீர்ப்பு, எழுதியாச்சு. ஸோ இந்த கையெழுத்தை இயேசு மீட்பை பெற்ற பிறகு குலைக்கிறாருன்னா என்னங்க அர்த்தம்? கிறுக்கி போடுறாரு. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை அவருடைய சிலுவையின் இரத்தத்தினால குலைத்து போட்டு விட்டார். ஆமென். சிலுவையின் இரத்தத்தினாலே இயேசு ஜெயித்து விட்டார். அந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல பார்ப்பீர்களானால், அந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து, அது என்ன செய்யறது? நமக்கும் தேவனுக்கும் நடுவில் அந்த கையெழுத்து இருக்கு, அந்த பத்திரம் இருக்கு. அந்த பத்திரத்தில் தான் இருக்கு என்னன்னா, பாவம் செய்கிற ஆத்துமாவுக்கு மரணம் தான், நரகம் தான் எழுதப்பட்டிருக்கு. எனக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் அந்த பத்திரம் எழுதப்பட்டிருக்கு, அது முத்திரை போடப்பட்டுருச்சு. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அந்த கையெழுத்தை குலைச்சி அந்த பத்திரத்தை என்ன பண்ணிட்டார்? எடுத்துட்டார். எனக்கு உனக்கு எந்த கேப்பும் கிடையாது. உனக்கு எனக்கு இடையில அக்கிரமம் கிடையாது. எனக்கு உனக்கு இடையே பாவம் கிடையாது. ஆமென். அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை இயேசு உயிர்ப்பித்தார். ஆமென். அதை நடுவிலிருந்து எடுத்து, அந்த வசனத்தை நீங்கள் நல்லா வாசித்து பாருங்க, அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து, இப்போ என்ன பண்ணிட்டாரு? அந்த பத்திரத்தை கொண்டு போய் என்ன பண்ணாரு? சிலுவை மரணத்தில் என்ன பண்ணிட்டாரு? அந்த கையெழுத்தோட என்ன பண்ணாரு? ஆணி அடிச்சிட்டார். இனி நீ உயிர்ப்பிக்க முடியாது, இந்த பாவத்துக்காக தான் நான் ரத்தம் சிந்திட்டேன் அப்படின்னு என்ன பண்ணிட்டார்? அதை கொண்டு போய் என்ன பண்ணிட்டாரு? சிலுவையில் அடிச்சிட்டார். அப்படின்னா ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம். அடுத்து பாருங்க 15, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு. துரைத்தனங்கள், நம்ம மேல அதிகாரம் செலுத்த பிசாசு உரிமை எடுத்தான் பார்த்தீங்களா? ஆதாமை வஞ்சித்து ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா அதிகாரங்களையும் தான் எடுத்துக்கொண்டு, நீங்கள் சுவிசேஷ புத்தகத்தில் வாசித்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணி முடித்த பிறகு 40 நாட்கள் உபவாசி முடித்த பிறகு பிசாசன் என்ன பண்ணுறான்? சோதிக்கிறான். அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவான், இந்த பூமியும் இந்த உலகமும் இதில் உள்ள காரியமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு. எங்கே கொடுத்தாங்க? இவன் என்ன பண்ணிட்டான்? திருடிட்டான். இவன் என்ன பண்ணிட்டான்? ஆதாமை ஏமாற்றி பிடுங்கிட்டான். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்கள்ட்ட ஒரு சாக்லேட் கொடுத்துருக்குறோம், ஆனால் யாரோ ஒருத்தவங்க என்ன பண்ணுறது? அந்த சாக்லேட்டை தான் சொல்லி பிடுங்கிட்டு போகிற மாதிரி நம்ம கிட்ட ஆண்டவர் கொடுத்த அதிகாரம், இயற்கையின் மேலே அதிகாரம், மரணத்தின் மேலே அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்து வச்சிருந்தாரு. அந்த அதிகாரத்தை அவன் பிடுங்கிக்கிட்டு இப்போ இயேசுக்கிட்டே சொல்கிறான், இந்த உலகத்தில் இருக்கிற சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீ என்னை பணிந்து கொண்டால் அதை உமக்கு தருகிறேன் என்று சொன்னான். ஆனால் ஆண்டவர் வசனத்தை கொண்டு பிசாசை ஜெயித்தார். ஆமென். இந்த நாளிலும் கூட அப்படிப்பட்ட அதிகாரத்தை கர்த்தர் ஜெயித்தார். அந்த வசனத்தை தான் சொல்லப்பட்டிருக்கு, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டுனா மூல பாஷையில் எப்படிதமா இருக்கு? நிர்வாணமாக்கி. பிசாச ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரா? நிர்வாணப்படுத்திட்டார். அவங்ககிட்ட இருக்கிற அதிகாரத்தை உறிஞ்சு எடுத்துட்டாரு. அவனோட அதிகாரம், துரைத்தனங்களை உறிஞ்சு எடுத்துட்டார். பிசாசுக்கு நம்ம மேல அதிகாரம் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்துருவுக்கு நம்ம மேல அதிகாரம் இல்லை. சத்ரு நம்மளை மேற்கொள்ள முடியாது. ஆமென். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் எல்லாத்தையும் உறிஞ்சிட்டார். ஆனால் அப்பப்போ அவன் பயமுறுத்துற மாதிரி வரலாம்.
அதான் சொல்லுவாங்க, அவன் எவனை விழுங்கலாம் என்று சிங்கம் போல. அவன் சிங்கமே கிடையாது, சிங்கம் போல டூப்ளிகேட் சிங்கம். நம்ம சிங்கம் யாரு? யூதராஜ சிங்கம். ஆமென். நமக்காய் இருக்கிற ஒரே சிங்கம் யூதராஜ சிங்கம். ஆனா அவன் சிங்கம் போல சுத்துறானா, எல்லாத்தையும் பயமுறுத்துறதுக்கு, வகை தேடி தெரிஞ்சிட்டு. ஆனா அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஏற்கனவே இயேசு சிலுவையில் சாத்தானுடைய தலையை நசுக்கி விட்டார். ஆமென். இப்போ வாள் மட்டும் ஆடிக்கிட்டே இருக்கும். எப்பயுமே ஒரு பூச்சி ஏதாவது பாம்பை அடிச்சிட்டிங்கன்னா, தலையில் அடிச்சிட்டிங்கன்னா வாள் மட்டும் கொஞ்சம் என்ன செய்யும், அப்படியே துடிக்கும் பார்த்தீங்களா? ஆனால் அதால் ஏதாவது செய்ய முடியுமா? ஓட முடியுமா? அந்த இடத்த விட்டு நகர முடியுமா? முடியாது. அதே போல தான் பிசாசின் தலை நசுக்கப்பட்டு ஆயிடுச்சு. ஆனால் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்கிறபடினால இந்த வாளை வச்சு என்ன பண்ணுறான், அவன் அப்பப்போ ஆட்டிக்கிட்டு ஜனங்களை மிரட்டிக்கிட்டு இருக்கான், ஜனங்களை பயமுறுத்திட்டு இருக்கிறான், ஜனங்களை தன் பக்கம் இழுக்க அவன் வகை தேடிட்டு இருக்கிறான். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்காய் வைராக்கியமாக ஜீவிக்கும் பொழுது அந்த மீட்பின் வெற்றியை, அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். வசனம் சொல்லுகிறது, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமென். இயேசு வெற்றி பெற்றது போல நாமும் இந்த உலகத்தை ஜெயிக்க, பாவத்தை ஜெயிக்க, மாம்சத்தை ஜெயிக்க, பிசாசை ஜெயிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். இது சிலுவையிலே தேவன் செய்ததான வெற்றி. ஆமென். மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் திறவுகோலை அவர் உடையவராய் காணப்படுகிறார். எல்லாவற்றையும் அவர் அதிகாரங்களை அவர் என்ன செய்தார்? பிசாசினிடத்திலிருந்து அவர் பறித்து கொண்டார். பிசாசை ஜெயித்த இயேசு மரணத்தையும் நரகத்தையும் அவர் ஜெயிக்க பலன் உள்ளவராய் அவர் காணப்பட்டார். ஆமென். அடுத்து வாசிங்க, யோவான் 20:17 வாசிங்களேன். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரரிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். இந்த இடத்துல மகதலேனா மரியாளை குறித்து நம்ம பார்க்குறோம். எல்லாருக்குமே தெரியும், இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு யாருக்கு ஃபர்ஸ்ட் தரிசனமானார்? மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார். இப்போ பாதாளத்தில் உள்ள வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, வெற்றி சிறந்துட்டார், எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்போ எங்கே போகிறாருன்னா பிதாவினிடத்தில் போகிறார். பிதா கொடுத்ததான பொறுப்பை ஒப்படைக்க போகிறார். இப்போ நான் ஒரு வேலையாக ஒரு பாப்பாவை அனுப்புகிறேன், அவன் முடிச்சுட்டு வந்து சிஸ்டர் நான் முடிச்சிட்டேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்வாளா இல்லையா? அதுதான் பண்பு. அதே போல தான் இயேசுவுமே எல்லாத்தையும் முடிச்சுட்டு என்ன பண்ணிட்டாரு? பிதாவினிடத்தில் ஏறி போகிறார். ஏறி போகிறதுக்கு முன்னாடி அவர் உயிர்த்தெழ வேண்டிய நேரம் வந்து விட்டது. இப்போ இயேசு எப்படி இருக்கிறாரு? அவர் ஆவியாக இருக்கிறார். அந்த ஆவியோடு தான் என்ன பண்ணார்? காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார், எல்லா காரியத்தெல்லாம் முடித்தார். இப்போ இயேசு உயிர்த்தெழ வேண்டியதான நேரம். அந்த நேரத்தில் கல்லறை என்ன செய்யணும்? திறக்க வேண்டியதில்லை. அவரே என்ன பண்ணுவார்? சரீரத்தில் மகிமைப்படுகிறதான காரியங்கள். அப்போ அந்த சரீரம், அதாவது அந்த சரீரம் என்ன செய்கிறது? தைலம் பூசப்பட்டு யூதர்களுடைய முறைப்படி என்ன பண்ணியிருக்கிறாங்க? கட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிற அந்த சரீரத்தில் தேவனுடைய ஆவி இறங்கி அந்த சரீரத்தை அவர் என்ன பண்ணுறார்? எடுத்துக்கொள்ளுகிறார். அந்த சரீரம் இப்போ எப்படிப்பட்ட சரீரமாக மாறுது? நம்ம பார்க்குற மாம்ச சரீரம் அல்ல, அது ஆவியின் சரீரமாக. ஆமென். அது மறுரூபமாக்கப்பட்ட ஒரு சரீரமாக இப்போ காணப்படுகிறது. அதையும் முடிச்சுட்டு பிதாவிடத்தில் ஏறி போகும்போது தான் அந்த சூழ்நிலை தான் மகதலேனா மரியாள் அழுது கொண்டு இருக்கிறாள். மகதலேனா மரியாள் அழுது கொண்டு இருக்கிற காரியத்தை கேட்டுட்டு ஆண்டவர் பார்க்குறாரு, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? அடுத்து கேட்குறாரு, ஸ்திரீயே யாரை தேடுற? உடனே அவள் சொல்கிறா, உங்களுக்கு தெரியுமா, இயேசுவை இங்கே தான் அடக்கம் பண்ணினாங்க, அவர் சரீரத்துக்கு தைலம் பூசலான்னு வந்தேன், அவர் சரீரத்தை காணோம், யாராவது எடுத்துகிட்டு போனாங்களா, உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க அப்படின்னு தோட்டக்காரன் நினச்சி அவள் கேட்குறான். இயேசுவோட மகிமை அடைந்த சரீரத்தை அவளால் என்ன பண்ண முடியல, தெரியல. இயேசுன்னு அவளுக்கு என்ன பண்ணல, தெரியல. அப்போ இயேசு ரபுனின்னு சொல்லும்போது தான் போதகரே என்று சொல்லி என்ன பண்ணுறா, அவள் தெரிந்து கொள்கிறாள். அப்போ அவர் காலில் விழ வரும்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை தொடாத, என்ன செய்யாத, என்னை தொடாத, நான் இன்னும் என்ன செய்யலை, என் பிதாவின் இடத்திற்கு போகவில்லை என்று சொல்லுகிறார். அப்போ மகதலேனா மரியாளுக்கு தரிசனம் கொடுக்கும்போது இயேசு என்ன செய்யலை, பிதாவின் இடத்துல ஏறி போகலை. அவர் போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்த ஸ்திரீயோட அழுகை அவர் என்ன பண்ணிடுச்சு, ஸ்டாப் பண்ணிடுச்சு. பெண்கள் அழுதா ஓய மாட்டாங்க தெரியுமா? பெண்கள் அழுதாங்கன்னா எல்லாரும் எப்படிப்பட்ட மனுஷன் கூட என்ன பண்ணுவானா, மனம் இறங்கிடுவானா. அப்படிப்பட்ட அழுகை பெண்களுக்கு உண்டு. அதை ப்ளஸ் பாயிண்டாக வச்சு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, காரியத்தை சாதிச்சிருவாங்க. அதே போல் மகதலேனா மரியாள் அந்த ஸ்திரீ அழுறா, அவள் அழுறத ஆண்டவரால் தாங்க முடியல. போகிற பயணம், அவர் போகிறாரு, சும்மா போலங்க, மகிமை அடைந்த சரீரத்தை உடையவராக இருக்கிறாரு.
கூட பரிசுத்தவான்கள்லாம் கூட போறாங்க. எல்லாரும் ஒரு வெற்றி கீதத்தோட போறாங்க. எங்க போறாங்க? பரலோகத்துல பிதாவினிடத்துல போக போறாங்க. அங்க ஒரு இளைப்பாறுதல் ஸ்தலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அங்க ஒரு பரதேச கர்த்தர் வச்சிருக்கிறார். உடனே பரலோகத்தை யாருக்கும் ஆண்டவர் கொடுக்கல. ஸோ இன்னைக்கு வரைக்குமே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அந்த பரிசுத்தவான்களும் இன்னைக்கு வரைக்கும் மறிச்சிட்டு இருக்கிற விசுவாசிங்கிற பரிசுத்தவான்களும் போகிற இடம் ஒரு பாரடைஸை, ஒரு பரதேசை வைத்திருக்கிறார். அங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? இளைப்பாரி கொண்டு இருக்கிறார்கள். அப்ப பரிசுத்தவான்கள் எல்லாம் அவரை சூழ்ந்து இருக்கிறாங்க. அதுவும் மகதலேனாக்கு தெரியல. ஆனா அந்த பெண்ணோட அழுகையை பார்த்து, அடாடாடா, இந்த பூமியில் இருக்கும்போது இவ என் கூட ஊழியத்தில் இருந்தவள், என் அன்பான மகள், இவளுக்குள்ள 7 பிசாசு இருந்துச்சு, நான் துரத்துனதுனால என்னை பின்பற்றி வந்தவள் அழுகிறாளே என்று சொல்லி அவள் அழுகையை தேற்றுவதற்காக இயேசு இறங்கினார். இந்த இடத்துல வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில நீங்க அழுகிறீங்க அப்படின்னா, பிரச்சனையினால அழுகிறீங்களா, மனுஷனுடைய வார்த்தையினால அழுகிறீங்களா, நீங்க கலங்கி தவிச்சு அழுகிறீங்களா, உங்களுடைய கண்களில் இருக்கிற கண்ணீருக்கு இந்த உலகம் அற்பமா எண்ணலாம். கூட இருக்கிற குடும்பத்தில் இருக்கிறவங்க அந்த கண்ணீரை பார்த்து, உனக்கு இதே வேலையா போச்சு, எப்ப பாரு அழுதுட்டே இருக்கு அப்படின்னு விட்டுட்டு போகலாம். ஆனா நம்முடைய கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற ஒரே தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆமேன். நம்முடைய கண்ணீரை அவர் துருத்தி அவர் சேர்த்து வைத்திருக்கிறார். நம்முடைய கண்ணீருக்கு பதில் உண்டு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த ஸ்திரீ அழுததை ஆண்டவரால் தாங்க முடியல. ஒருவேளை நீங்க கண்ணீர் விட்டுருக்கீங்கன்னா, உங்க அழுகையை பார்த்தும் கர்த்தர் கலங்கி வந்து உங்க அருகாமையில இருந்து உங்களை ஆறுதல் படுத்துகிறவராய் அவர் காணப்படுகிறார். அந்த ஸ்திரீயோட கண்ணீர் அவருடைய பயணத்தையே நிறுத்தியது. அவர் என்ன செய்கிறார்? என்ன தொடாதன்னு சொன்னார். அதே பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல சாயங்காலம் வேலையில பூட்டப்பட்ட அறையில இயேசுவோட சீஷர்கள் பயமும் திகிலும் நிறைந்தவராய் எல்லாம் உள்ள உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆனா இயேசு அவங்க மத்தியில நின்று, என்னை தொட்டு பாருங்கள், உங்களை போல எனக்கு மாம்சம் இருக்கிறது, சரீரம் இருக்கிறது, என்னை தொட்டு பாருங்கள் என்ன பண்றாரு? ஆண்டவர் காண்பிக்கிறவராய் காணப்பட்டார். இந்த நாளிலும் கூட அப்ப காலையில மகதலேனா மரியாள்கிட்ட தொடாதன்னு சொன்னவர் சாயங்காலம் தொட்டு பாருன்னு சொல்றாருன்னா, இடப்பட்ட நேரத்தில் என்ன பண்ணிட்டாரு? பரலோகம் போய் என்ன பண்ணிட்டார்? தன்னுடைய வேலையை பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார். வாசிங்க ஒரு வசனம், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. ஏசாயா 8:18. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். ஆண்டவர் சொல்றார், இயேசு சொல்றார், இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லி பிதாவினிடத்தில் அந்த பொறுப்பை ஒப்படைக்க தேவன் கிருபை செய்தார். ஆமேன். இந்த நாளிலும் கூட நாம் கற்றுக்கொள்கிற சத்தியம் என்ன அப்படின்னா, உயர்ந்த பாதாளத்தில் இருந்தவர்கள் இயேசுவின் வருகைக்காக மீட்புக்காக காத்திருந்தது போல இந்த பூமியில வாழ்கிற எல்லா விசுவாசிகளும் நம் சபையாய் கர்த்தருக்கு காத்திருக்கிறோம். நம்முடைய எண்ணமெல்லாம் என்ன? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நடக்க போகிற காரியங்கள், போர் காரியத்தை கேள்விப்படுகிறோம், பூமி எதிர்ச்சிகளை கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்ட எல்லா சம்பவத்திலும் கேள்விப்படும் பொழுது நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரே காரியம், இயேசு வரப்போகிறார். ஆமேன். இயேசு வரப்போகிறார். வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 96:13 சொல்லுகிறது, அவர் வருகிறார். அந்த வசனத்தை மாத்திரம் வாசிமா. அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். அவர் வருகிறார். எதுக்கு வராரா? நியாயம் தீர்க்க வரப்போகிறார். இந்த பூமியை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் அவர் நியாயம் தீர்ப்பார். அப்போஸ்தலர் 1:11 சொல்லப்பட்டிருக்கு, அவர் மறுபடியும் வருவார். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில், அந்த ஒரு அதிகாரத்தில் மாத்திரம் 3 இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். வருகிறவர் வருகிறார், மறுபடியும் வருவார், சீக்கிரமாய் வருவார். எந்த ஒலிவ மலையிலே அந்த சீஷர்களுக்கு காட்சி கொடுத்து ஒரு மேகத்திலே எடுக்கப்பட்டு போனாரோ அதே ஒலிவ மலையிலே இயேசு வரப்போகிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கும் இயேசு ஒலிவ மலையில் வரக்கூடிய அளவுக்கு கால சூழ்நிலைகள் எல்லாம் அமைந்திருக்கிறது. ஒலிவ மலையில் என்ன வந்திருக்கா? பிளவு ஏற்பட்டிருக்கிறது. ஸோ வருகைக்கு இதெல்லாம் ஒரு அடையாளமாய் காணப்படுகிறது. ஸோ அவர் வரப்போறதுனால நம்ம எப்படி இருக்கணும்? இந்த வசனத்தை வாசித்து முடிக்க போறோம். ஆமோஸ் 4:12 வாசிமா. ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. இயேசு வரப்போகிறார். அப்ப நம்ம என்ன செய்யணுமா? தேவனை சந்திக்க ஆயத்தமாக வேண்டும். இன்னைக்கு நம்முடைய குறிக்கோள்லாம் அதுதாங்க.
இந்த உலக ஆசீர்வாதமெல்லாம் இங்கேயே முடிஞ்சிடும், இந்த உலக காரியத்துக்காகவே ஓடாதீங்க. அதனால தான் நான் முதல் வசனத்திலே சொன்னேன், பூமிக்குள்ளவைகள் அல்ல மேலானவைகளை நாடுங்கள். ஸோ எப்படி ஜெபிக்கணும், எப்படி பரிசுத்தமாக வாழணும், எப்படி விசுவாசத்தில் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும், எப்படி தேவனுடைய சித்தத்தை செய்யணும் அப்படின்னு இன்ச் பை இன்ச்சா கர்த்தரை பிரியப்படுத்தும்படி நாம் வாழ்வோமானால், நாம் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும் பொழுது உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படுங்கிற வார்த்தையின் மூலமாக நாம் ஆயத்தமாக கர்த்தர் கிருபை செய்வாராக. எப்படி நம்ம ஆயத்தப்படணும் தெரியுமா? நம்மோடு கூட திரளான ஜனங்களை ஆயத்தப்பட வேண்டும். ஒரு வசனம் இருக்கிறது, எசேக்கியேல் 38:7 வாசிங்கம்மா. நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. அப்ப நாமும் ஆயத்தமாகணும். இயேசுவை அறியாத அநேக ஜனங்கள் வெளியே இருக்கிறார்கள், அவர்களையும் கிறிஸ்துவுக்கு நேராய் ஆயத்தப்படுத்த கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். நம்ம எப்படி ஆயத்தமாகணும்? நம்முடைய தீவெட்டி ஆயத்தமாகணும். தீவெட்டிங்கிறது ரட்சிப்பை குறிக்கிறது. அந்த தீவெட்டி அணைச்சி போட்டதுனால தான், தீவெட்டி எரிய எண்ணெய் இல்லாதனால தான் அந்த 10 கணிகையில் 5 பேர் என்ன பண்ணாங்க? கைவிடப்பட்டு போனார்கள். ஸோ நம்முடைய ரட்சிப்பாகிய தீவெட்டியை ஆயத்தப்படுத்தணும். அடுத்து திரளான ஜனங்களை ஆயத்தப்படுத்தணும். அடுத்து தீவிரமாய் ஆயத்தப்படணும்.